நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏனென்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்களை வரவேற்கின்றேன். இன்றும் தொடர் தலைப்பு களம் காண்போம், அம்மாவினுடைய ஆட்சி அமைப்போம். புரட்சி தாய் சின்னம்மா போட்டியிட தொண்டர்களுடைய விருப்ப மனு என்ற அடிப்படையில் நாம் இன்றைக்கு தமிழக அரசியல் நிலைமை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறோம். சென்னை போயஸ் கார்டனில் ஏராளமான ஆயிரக்கணக்கான அதிமுக தொண்டர்கள் ஒரு புதிய வழிகாட்டுதலை உள்வாங்கி அவர்கள் ஏராளமாக குழுமி இருக்கக்கூடிய காட்சியும் கூட தினமும் அரங்கேறி வருகிறது. அந்த நேரத்தில் நாம் அங்கிருந்து வந்த மிகச் சிறப்புமிக்க ஆளுமைகள் எமது தொலைக்காட்சியினுடைய விசேட அரங்கத்தில் எம்மோடு கதைத்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய நிகழ்வில் தோழர்களே, தமிழக அரசியல் நிலவரம் எவ்வாறாக இருக்கிறது? குறிப்பாக இன்னும் எஞ்சிய 11 நாட்கள் மட்டுமே வேட்புமனு தாக்கல், பரிசீலனை, தள்ளுபடி, அதற்கு பிறகு பிரச்சாரம். காலம் மிக வேகமாக உருண்டோடி கொண்டிருக்கும் தமிழ்நாட்டின் புதிய தலைமையை தேர்ந்தெடுப்பதற்கு கூட்டணிகள் அமைய மறுக்கும் திமுக, அதிமுக. அது மட்டுமல்லாமல் ஒற்றை வழி பாதையில் சீமான், அதே போன்று நானே முதலமைச்சர் வேட்பாளர் என்கிற தாவேகா, இவர்களுக்கெல்லாம் மாற்றாக புரட்சித்தாய் சின்னம்மா போட்டியிடுவதற்கு தொண்டர்களும் விருப்ப மனு அளித்திருக்கிறார்கள். அவர்களும் கூட தமக்கு ஏற்பட்ட மாபெரும் துரோகத்தை மனதிலே வைத்து கொண்டு கடும் சொற்கள் எதையும் பயன்படுத்தாமல் மக்களை நாடி மக்களோடு செல்கிறார். தொடர்ந்து தென் மாவட்டங்களில் மட்டும்தான் இவருக்கு ஆதரவு உண்டு என்று ஒரு சாதி சாயலை பூசுவதற்கு பத்திரிகையாளர்களும் மற்றவர்களும் எத்தனிக்கின்ற நேரத்தில் கடந்த 40 ஆண்டுகளாக நான் அனைவருக்குமானவளாகத்தான் இருந்தேன். என் அன்பு சகோதரி செல்வி ஜெயலலிதா அவர்களோடும் அவருக்கும் உள்ளத்திலும் எண்ணத்திலும் ஒரு காலமும் சாதியும் மதமும் ஆட்கொள்ளாது. எங்கள் இறை நம்பிக்கை, எங்களின் தெய்வ நம்பிக்கை எங்களோடு அனைவருக்குமாகத்தான் நான் இந்த நாட்டில் வாழ்ந்தேன். இந்த நாட்டில் எங்களோடு நாங்கள் பெரிய சாதனைகளும் தமிழ்நாட்டில் நிறைவேற்றியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்று காலம் எனது சகோதரியை அழைத்து சென்றாலும் கூட அவர் சொன்ன அந்த 100 ஆண்டு இயக்கமாக இதை மாற்றுவேன். சுயநலவாதிகள் மற்றும் அரச பதவிகளுக்கு ஆசைப்படுபவர்கள் எம்மோடு கொடுத்த வாக்கு தத்தத்தை மறந்து அவர்கள் துரோகம் செய்தாலும், எம்மீது பொய்யான அபாண்டத்தை இட்டு கட்டினாலும் நான் மீண்டும் உங்களோடே இருக்கிறேன் என்கிறார் திருமதி சசிகலா அம்மையார். இன்றைக்கு நிறைய பேசப்போகிறோம். தனிமரம் தோப்பாகாது என்ற பழமொழிக்கேற்ப நான் இப்போது கூட தென்னமர சின்னத்திலே வந்துள்ளேன் என்பதுதான் அவருடைய கருத்து. அது மட்டுமல்ல, தமிழகத்தின் சற்றேறக்குரிய சமகால அரசியல் குறித்து பேசப்போகிறோம். எம்மோடு பேசுவதற்கு கண்ணியத்துக்குரிய பேராயர் டாக்டர் காட்ஃப்ரே நோபல், அதாவது அனைத்திந்திய ஜனநாயக பாதுகாப்பு கழகத்தினுடைய நிறுவன தலைவர். அவர் டிவைன் டாக்டரின் ஐயா அவர்களை நான் நமது நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். ஐயா வணக்கம். அதே போன்று அரசியல் விமர்சகராக திரு ரவிசங்கர் வணக்கம். தேசிய ஜனநாயக மக்கள் கட்சியினுடைய சார்பிலே கண்ணியத்துக்குரிய பாபு பரமேஸ்வரன் ஐயா அவர்கள் வணக்கம். முதலிலே பேராயர்டேந்து நம்ம ஆரம்பிக்கலாம். நேற்றைய முன்தினம் நெல்லையிலிருந்து ஒரு நெருக்கடியான நேரத்தில் நான் அதுக்கு முன்னாலே உங்கள்கிட்ட கதைத்தேன். எம்மோடு பேசினீர்கள். தாங்கள் இப்போது அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து நீங்கள் இங்கே சின்னம்மாவுடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்றே என்னிடத்தில் சொன்னீர்கள். தென் மாவட்டங்களில் மிகச்சிறந்த ஆளுமையாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்கள் கருத்துக்களை வைங்க. என்ன நிலமரம்? பொதுவாக எல்லாவற்றையும் பேசலாம். அதாவது பொதுமக்களுக்கு, அதாவது திருநெல்வேலி மாவட்டம் மாத்திரமல்ல 234 தொகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு இந்த கருத்தை நான் வைக்கிறேன். அதாவது ஒரு 3 நாட்கள் முன்பதாக போயஸ் கார்டனில் சின்னம்மா அவர்களை நான் பார்க்க வந்தேன். நானே ஆச்சரியப்பட்டு விட்டேன். அதாவது திடீரென்று அவர்கள் ரொம்ப நாள் பொறுமை காத்து, நீடிய பொறுமை காத்து, எப்படியாகிலும் எல்லாரையும் பிரிந்து சென்று எல்லாரையும் உண்டா இணைக்கலாமான்னு சொல்லி ரொம்ப பொறுமை. இப்படிலாம் பொறுமை எனக்கெல்லாம் கிடையாது. நீடிய பொறுமைன்னு தான் சொல்லும் எங்கள் வேதாகமத்தில். நீடிய பொறுமை உள்ள பாக்கியம் வேதாகமத்தில். ஆமாம், அந்த நீடிய பொறுமை என்கிட்ட கூட கிடையாது, சின்னம்மாட்ட இருக்கிறத நான் பார்த்தேன். ஆனால் திடீரென்று கடைசி கட்டத்தில் எப்படியாவது நம்மளை நம்பி வந்தவங்க ஸ்டாண்ட் பண்ணி நிற்கணும், எப்படியாவது அம்மாவுடைய ஆட்சியை மறுபடியும் கொண்டு வரணும்னு சொல்லி சின்னம்மா எடுத்த முயற்சியை நான் அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு, பாராட்டுவதற்கு, வாழ்த்துவதற்காக தான் 3-4 தினங்களுக்கு முன்பதாக நேரில் அவங்கள வாழ்த்தினேன். அப்பொழுது அங்கே இருந்த கூட்டத்தை பார்த்து எனக்கே திகைப்பாகி போச்சு.
போய்ஸ் கார்டன். ஆமா, பழையபடி அந்த போயஸ் கார்டன் அம்மா இருக்கும்பொழுது எப்படி களை கட்டியதோ அதே போல களை கட்டியிருக்குது. இன்று நான் திரும்பவும் இன்றைய தினம் பார்த்து சின்னம்மாய் பார்த்து சில காரியங்களை பேசி விட்டு வந்தேன். அப்போ வெளியே வரேன் பாருங்க, அவ்வளோ ஃபார்ச்சுனர் காரும் கொடி கட்டி ஒரே பிரம்மாண்டமாக இருக்குது. நான் எப்படி அம்மா இருக்கும்போது 33 தடவை போயஸ் கார்டனில் அம்மாவை பார்க்க வந்திருக்கிறேன். அது அப்போ என்ன கூட்டம் இருந்தோ அதே போல் ஈக்குவலண்ட்டாக ஏகப்பட்ட பத்திரிக்கையாளர் அது எதுவும் கூட்டத்தை பார்த்தீங்கன்னா காரை பார்க் பண்ணி வெளியே வர முடியல. இன்றைக்கு இப்போ ஒரு 2 hours பேக் அப்போது எல்லாருமே சினிமா மேலே ஒரு பிரியத்தோடு இருக்கிறாங்கிறது தான். இப்போ நான்லாம் தைரியமாக பகிரங்கமாக வெளியரங்கமாக நான் வந்து அம்மாவுக்கு ஆதரவு கொடுக்கேன். ஏனென்றால் என்னுடைய வீட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவோட உள்ள படங்கள் தான் என் பெட்ரூமில், ஹாலில், போர்ட்டிகோவில் எல்லாம் வச்சுருக்கேன். காலங்கள் மாறினாலும் எது மாறினாலும் நான் அதில் இருக்கேன். அதே போல் அம்மா காலத்தில் உள்ள ஐடி கார்டு இப்போவும் என் பர்ஸில் வச்சுருக்கேன். அது எத்தனையோ மீடியாவில் நான் பேட்டி கொடுக்கவும் சொல்லுவேன். ஏன்னா நான் விசுவாசத்தோட நன்றியறதலோட பட் அவங்ககிட்ட நான் எதுவுமே பெரிய பதவிகள்லாம் வாங்கலை. ஆனாலும் அவங்க மேலே வைத்த அன்பு நான் இன்னும் 10 வருஷம் ஆனாலும் மாறாமல் இருக்கேன். அதனால் ஏற்கனவே சின்னம்மா குறித்து நான் கடந்த 2 நாளைக்கு முன்னாடி நான் பேட்டி கொடுத்தேன். தாய் உள்ளம் கொண்டவங்க, தாய் உள்ளத்தை காட்டிலும் ஒருபடி மேலானவங்கிறத நான் திரும்பவும் அதை பார்க்க அவங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன். 75 நாட்கள் அம்மா அவர்கள் இந்த மருத்துவமனையில் அப்பல்லோவில் இருக்கும் பொழுது தாய் உள்ளத்தோடு எங்கும் கடந்து செல்லாமல் 75 நாட்களும் அம்மாவோடைய ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. அப்போது அவருக்கு நெருங்கிய உறவினர் வந்து இறந்த போதும் அதை கூட பார்க்க போகலை. அதெல்லாம் ஒரு சாதனை என்று தான் சொல்லுவோம். அவ்வளோ ஒரு உண்மையான பாசம். ஆனால் அவர்கள் மீது அந்த எடப்பாடியார் அந்த குரூப்புகள்லாம் நன்றியறது இல்லாமல், அதாவது கை நீட்டி வாங்கி சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு ஒரு விசுவாசம் இல்லாமல் அபாண்டமான பழியை போட்டார்கள். அதெல்லாம் என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியல. அதாவது நான் கண்ணால் பார்த்தேன். அதாவது எனக்கு நிறைய அம்மாவுடைய மூச்சு காட்டி உணரக்கூடிய பிஎஸ்ஓக்கெல்லாம் எனக்கு ரொம்ப க்ளோஸ் கான்டாக்ட். அப்போ எனக்கு அப்டேட் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது எல்லா அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இதெல்லாம் எனக்கு நான் தெரிஞ்சதுனால தான் நான் பகிரங்கமாக தைரியமாக சொல்கிறேன். அப்படி அம்மாவுக்காக முழு ஒரு கரிசனையோடு கவனித்தாங்க. அதுக்கப்புறம் நான் 7வது நாள் நான் தமிழ்நாட்டில் திருநெல்வேலியிலேருந்து வந்து திருநெல்வேலியும் அம்மாவுடைய உற்ற தோழி அவருடைய மூச்சுக்காட்டோட உணர்வுகள்லாம் அறிந்த ஒரே நபர் என்று சொல்லி ஒரு நம்ம சின்னம்மா தான் கழக பொதுச்செயலாளர் வர வேண்டும் என்று ஒரு பேனர் வைத்தேன், கார்டன்லேயும் வைத்தேன். அப்போது அவங்க வீட்டுக்கு வந்திருக்கும்போது அந்த நாள் 7வது நாளும் கண்ணீர் சொட்டு. அப்போ இதெல்லாம் நான் பார்த்து, அதாவது நிறைய சொல்லுவாங்க ஏதாவது இவர் சொல்லுவாங்க. அப்படியே கிடையாது. அதுக்கு எனக்கு தேவையும் கிடையாது. நான் கண்ணால் பார்த்தது, அதாவது விசுவாசமுள்ள ஒரு தாயாக, மூத்த சகோதரியாக அம்மாவை பேணி பாதுகாத்தவர்கள் அவர்கள். அதனால் அந்த ஒரு பாசத்தில் இன்றைக்கு நான் அம்மாவை பார்க்க முடியும். அம்மாவை சின்னம்மா வழியாக நான் பார்க்கிறேன். அதுதான் நான் சொல்ல முடியும். அம்மா இப்போ இல்லை எங்கள் கூட, பட் அந்த அம்மாவை சின்னம்மா வழியாக நான் பார்க்கிறேன். நான் இன்றைக்கி அந்த கார்டனில் இருக்கும் பொழுது என் முழு நினைவுகளும் அம்மா மேலே எப்படி இருந்துச்சோ அதை தான் நான் அப்படி பிரதிபலித்து சின்னம்மா பார்க்க. இவங்களை வேறு யாரோ அவங்கள உதவிக்கு இருந்தாங்க, அப்படிலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நினைக்கல. இப்பொழுது அம்மா தான், சின்னம்மானே கிடையாது. அவருடைய அடிச்சோடலை பின்பற்றி அம்மா கடைசி ஒரு சொல்லிட்டு போனாங்க, எனக்கு பின்னும் 1000 ஆண்டுகள் வந்தாலும் இந்த கழகம் ஆட்சியில் அமரும் என்று சொன்னாங்க. ஆனால் இந்த கனவை, இந்த ஏக்கத்தை, இந்த விருப்பத்தை எடப்பாடி சோழி முடிச்சார். அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தம். அதாவதுங்க, கட்சியில், கழகத்தில், குடும்பத்தில் 1000 பிரச்சனைகள் வரும். அது எல்லாம் இயல்பானது. எம்ஜிஆர் காலத்திலேருந்து அம்மா காலத்துலேருந்து எல்லாம் வந்தது. ஆனாலும் அம்மாவை எதிர்த்து அம்மாவுடைய பேனரை செருப்பால் ஒருத்தர் அடித்தார். அவருக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்தாங்க. அம்மா பேனரை செருப்பு வச்சு அடித்தார், தீயை கொளுத்தி அடித்தார். அவருக்கு திருநெல்வேலியில் அம்மா வந்து மாவட்ட செயலர் பதவி கொடுத்தாங்க. அப்போ இதெல்லாம் ஒரு முன்னுதாரணம் வைத்து எடப்பாடி வந்து எல்லாரையும் அணைத்து கொள்ள வேண்டும் என்பது எல்லாருடைய விருப்பம். அதுவும் சின்னம்மாவுடைய முழு விருப்பம். எல்லாம் ஒன்றுபட வேண்டும். ஆனால் அவருக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதாவது நன்றி விசுவாசம் இல்லை, துரோகத்தின் உச்சக்கட்டம் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் ஒரு நன்றி அறிதல், நம்ம தமிழர்களுடைய பண்பாடு நன்றி அறிதல், அந்த நன்றி அறிதல் அறவே இல்லாமல் இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்போடு உள்ள ஒரு நல்ல ஒரு அதிமுக கட்சியை சின்ன பின்னமாக்கி நொறுக்கி ஒன்றமில்லாமல் ஆக்கிவிட்டார். இதனுடைய உச்சக்கட்ட கோபத்தின் விளைவை வரும் சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக அவர் சந்திக்க போகிறார். அவர் முழு தெய்வமாய் நம்பியிருக்கிற அமித்ஷா அவரை இந்த தேர்தல் முடிந்த பிறகு என்ன செய்வார் என்பதை நாம் எல்லாரும் பார்க்க போகிறோம். பேசுவோம். திரு பாபு பரமேஸ்வரன், நீங்கள் இப்பொழுது என்ன சொல்ல போகிறீர்கள்? தமிழக அரசியல் நிலவரம்.
புரட்சிச்சாய் சின்னம்மாவை வைத்து தான் இன்றைக்கி பலரும் பிழப்பை ஓட்டி கொண்டிருக்கிறார்கள். அவங்க இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கி அதிமுகவில் பாதி முகத்தை நமக்கு தெரியாது. அம்மா இருக்கும்போதே இவர்கள் அனைவரையும் அரசியல் ரீதியாக அழைத்து பதவி கொடுத்து இவர்களை எல்லாம் வந்து ஒரு வழிநடத்தி சென்றவர் சின்னம்மா அவர்கள். இதை யாரும் மறுக்க முடியாது. கண்டிப்பாக. மேலும் இன்றைக்கி அதிமுகன்னு கூட நான் சொல்ல மாட்டேன், எடப்பாடியார் அணின்னு வேணால் சொல்லலாம். இன்னைக்கு இருக்கிற நிலைமை அப்படிதான் உண்மை. ஒரு குரூப்பிசமாக வச்சுக்கிட்டு தனக்கு துதிபாடுபவர்களையும் தன்னை தலைவராக ஏற்றுக்கொண்டவர்களையும் தன்னை மட்டுமே பொதுச் செயலாளராக சுயமாக பதவி சூட்டி கொண்டவர் எடப்பாடி அவர்கள். இதில் ஒரு ஒத்துமை இருக்குது. இப்போ அந்த எடப்பாடியார் கூட இருக்கவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேரை நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, எடப்பாடியார் அவர்கள் எப்படி முதல்வர் ஆனார்? முதல்வர் வேட்பாளராக அவர் முதல்வராகவில்லை. நம்பர் 1. சின்னம்மா அவர்கள் கை காட்டி தவழ்ந்து போன வீடியோ இன்றைக்கி இருக்குது. அவர் ஆசீர்வாதம் பண்ணி முதலமைச்சர் ஆனார். அவர் அம்மாவுக்கு செய்த துரோகம் என்பது நாடறிந்த உண்மை, யாரும் மறுக்க முடியாது. 2வது, டிடிவி அவர்களை எப்படி அம்மாவுக்கு தெரியும்? அம்மாவுக்கு எப்படி தெரியும்? புரட்சி தலைவிக்கு எப்படி தெரியும்? இவர்களுடைய சகோதரி மகன் என்ற முறையில் அறிமுகம் செய்து உங்களுக்கு அடையாளம் கொடுத்து உங்களை பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பிச்சு இன்னைக்கு நீங்கள் வச்சிருக்க கட்சி யார் பேரில் வச்சுருக்கீங்க? அம்மா மக்கள் முன்னேற்ற. அம்மாவுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? உங்கள் அம்மாவா இல்லை வேற யார்? இதற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும். 2026 தேர்தலில் நம்ம கேட்கறதில்ல, நம்ம விவாதம் பண்ணுறதில்ல, மக்கள்கிட்ட நீங்கள் பதில் சொல்லணும். மக்களுடைய கள நிலவரத்தையும் உணர்ச்சிகளையும் தான் இங்கே நம்ம பிரதிபலிக்கிறோம். இவர் துரோகி என்று சொன்ன எடப்பாடியை இன்னைக்கு துரோகி எல்லாம் மறந்துடு. அவர் என்ன துரோகம் இவருக்கு செஞ்சார், இவர் என்ன துரோகம் அவருக்கு செஞ்சார்? ஒருங்கிணைக்கிறேன்னு சொல்லிட்டு இவர் போய் சேர்ந்துட்டு அவர் இன்னைக்கு அம்மாவை பற்றி இன்ஸ்டன்ட்னு சொல்லிட்டு இருக்கிறார். இன்ஸ்டன்ட் கட்சின்னு சொல்கிறாரு. இது 2வது, அவர் கூட சேர்ந்திருக்க ஒரு கூட்டணி. 3வது, தன் சொந்த தந்தையிடமிருந்து கட்சியை கபலீகரம் செய்துள்ள அன்புமணி ராமதாஸ், அவரும் ஒரு வகையில் துரோகி தானே. அப்போ இந்த கூட்டணி எல்லாமே துரோகத்தின் செயல்பாடுகளும் மொத்த உருவம். 4வது இன்னொருத்தர் இருக்கார், சூப்பர் ஸ்டார் OPS. அவர் போயிட்டாரே. இல்லை போனால் அவர் என்ன பண்ணிட்டு போயிட்டாரு. போய் கரையை வெட்டி இப்படி உட்காந்துட்டே இருக்காரு. இல்லை அப்போ இவர்களை வந்து முதலமைச்சர் ஆக்கி அழகு பார்த்து செய்தவர் இன்னைக்கு வந்து எங்கே போய் சேர்ந்துக்கிட்டு இன்னைக்கு என்ன பேசிட்டு இருக்கிறாரு? அது எப்படி பரமேஸ்வரன்? எனக்கு நிறைய விஷயங்கள் நம்ம யதார்த்தமாக பேசுவோம். இப்போ நம்முடைய நண்பர் கண்ணியத்துக்குரிய காட்ஃபே நோபல் அவர்களும் அப்படி தான் பேசுகிறாங்க. நம்ம ரவிசங்கர் சார்லாம் நம்ம எல்லோரும் ஒன்று தான். ஒரு 3 முறை என்ன ஒரு பியூன் பதவியாக தூக்கி கொடுத்தாங்க. 3 முறை தமிழ்நாட்டு முதலமைச்சர். அவருடைய மரணத்துக்கு அப்புறமும் ஃபோட்டோவெல்லாம் இருக்கும். யாருக்காவது கிடைக்குமா? பழனி அது யார் கொடுத்தா? அம்மா செல்வி ஜெயலலிதா கொடுத்தாங்க. வாங்க பழனிசாமி. அதை அறிமுகப்படுத்தினது யார்? திருமதி சசிகலா. இது முதல்ல நடந்தது. அவங்க வாழ்நாள் ஃபுல்லாகவே கனவாக சொன்னது, கேள்விக்கு அப்புறம் நீங்கள் பதில் சொல்லுங்கள், இடைவெளிக்கு அப்புறம் நான் கேள்வி கட்டுறேன். தீய சக்தின்னு சொன்னது திராவிட முன்னேற்ற கழகம். அதுக்கப்புறம் அப்படித்தான். அதற்கு பிறகு தம்பி வா பழனிசாமி, இப்படி ஒரு 42 மணி நேரத்தில் போக வேண்டியிருக்கு, இக்கட்டான நேரத்தில் இப்படியே கடந்த மனுஷன் அங்கே அவர் பெரிய துரோகத்தை, இந்த துரோகம் வந்து 2 முறை ஒருத்தர் எப்படி இருக்க முடிஞ்சது நீங்கள் எண்ணி பாருங்கள். எப்படி, அதாவது ஐயா சொல்வது, காட்ஃப்ரே நோபல் ஐயா சொல்கிற, பேராயர் சொல்கிற ஐயா சொல்வது மாதிரி, ஐயா 3 முறை முதலமைச்சர் அதிமுக, 4வது முறை தென்மண்டல பொறுப்பாளர் திமுக. இதெல்லாம் இவர்களுடைய விசேட படைப்பா, விசேட மன உள்ளமா? ஆண்டவர் பல உறவுகளை, பல மனித சமூகத்தை படைத்திருக்கிறார். ஆனால் இப்படியான எண்ணங்கள் கொண்டிருக்கிற மனிதர்களும் கடவுளின் படைப்பில் பல விசேடம்தான் என்பதை நாம் காண்போம். ரமேஸ்வரன் சார், நான் சொன்னது புரிஞ்சுக்கிட்டா? ஓபிஎஸ்க்கும் எடப்பாடிக்கும். அவர் திமுகவுக்கே போயிட்டார். திமுக கரையை கட்டி அமைதியாக உட்கார்ந்துருக்கார். பையனுக்கு ஒரு சீட்டு, அப்பாவுக்கு ஒரு சீட்டு. இவர் டெல்லியில் போய் மன்றாடி கொண்டிருக்கிறாராம். அவர் அங்கே இவர் இங்கே ஒரே பிரச்சனைன்னு தகவல் வருது. உங்களுக்கு தெரியும் அநேகமாக டெல்லியில் ரொம்ப நெருக்கம். அதாவது மயிலாடுதுறையிலேருந்து அடிக்கடி போயிட்டு வருவீங்க. அது நீங்கள் வேறு நோக்கத்தில் போகிற ஆளு, அதுக்கு சொல்லலை. இல்லை இப்போது நான் முதல்ல சொன்ன வார்த்தையை திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். எடப்பாடியார் அணி, நீங்கள் முழுமையான அதிமுகவோ ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தலைவராகவோ இருந்திருந்தீங்கன்னா இப்படி இழுக்கணுமா? நீங்கள் அம்மா இருக்கும்போது எப்படி இருந்துச்சு? இங்கே வந்து அம்மாவை சந்தித்தார்கள் கூட்டணிக்காக. எங்கேயாவது ஒரு இடத்துல காம்ப்ரமைஸ் ஆகிருக்குதா? நீங்கள் அலாட் பண்ணுற சீட்டு, அலாட் பண்ணுற தொகுதியில் தான் அவங்க நிற்கணும். எழுதப்படாத சட்டம். ஏன்னா எங்களுடைய வலிமை, வில் பவர், அட்மினிஸ்ட்ரேஷன் பவர், பேச்சுக்கு இடம் இல்லை. கூடவே இருந்தவங்க புரட்சித்தாய், அதை மறந்துடக்கூடாது. அவர்களை பிரித்து நீங்கள் பார்க்கவே முடியாது.
அவர்கள் நிஜம் என்றால் இவர் பின்னாடி இருந்த நிழல். இவங்க மட்டும் இல்லைன்னு சொன்னால் இவ்வளவு பெரிய விஷயங்களை புரட்சி தலைவியே வந்து செஞ்சிருக்க முடியாது. ஏன்னு சொன்னால் முதலமைச்சருக்கு உண்டான பணிகள் அதிகம், கட்சி பணிகள் அதிகம். இப்போ இருக்கக்கூடிய இந்த எடப்பாடி அணி இருக்குது, இவங்களெல்லாம் கட்டி மேய்க்கிறது சாதாரண விஷயமா? அதை அவங்களே சொல்லியிருக்காங்க. செல்வி ஜெயலலிதாவில் சசிகலா என்னை ஒரு தாயை போல் பார்த்து கொண்டார். அவர் மட்டும் இல்லை, சந்திரலேகா ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஏஎஸ் இப்போ கூட அவர்களும் சொன்னார்கள், உண்மையிலேயே சசிகலாவை போல் ஜெயலலிதாவை யாராலும் இப்படி பார்க்க முடியாது. நான் ஒரு 1000 தடவை சொல்லியிருக்கேன். அங்கே இங்கே நகராமல் நம்ம கூட நம்ம பிள்ளைங்களை விட்டுட்டு நம்ம அப்பா அம்மா விட்டுட்டு நம்ம எங்கேயாவது போயிடுவோம். 2 நாள் நமக்கு சலிப்பு வந்துடும். ஆனால் இத்தனை வருடங்கள், இன்னும் சொல்லப்போனால் கணவரை கூட அவர்கள் 2ஆம் பட்சமாக வைத்துவிட்டு வந்தார்கள். உண்மைதானே? அவர் உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது கூட என்ன நிலைமையில் இருந்தாங்க? இங்கே விட்டு போனாங்களா? அம்மாவுடைய உடல்நலம் முக்கியம், அம்மாவுடைய ஷெடியூல் முக்கியம். இந்த ஆட்சி வந்து நம்ம மக்கள் நம்மளை நம்பி கொடுத்துருக்காங்க, இந்த திட்டங்கள் நடக்கணும். எவ்வளவு பெரிய ஆளுமைகளை, எவ்வளவு பெரிய விஷயங்களை இருந்து செஞ்சுட்டு இன்னைக்கு கேட்குறாங்க, புரட்சி என்ன பண்ணார்னு கேட்குறாங்க. எப்படி இப்படி சொல்ல உரிமை வருது? எப்படி சொல்கிறதுக்கு தைரியம், எப்படி சொல்கிறதுக்கு மனசு வருது? அதுதான். மற்றவங்கள விட்டுருங்க சார், திமுக விட்டுருங்க, மற்றவங்களாம் விட்டுருங்க சார். இந்த முனிசாமி கூட 4-5 பேர் இருக்காங்களே, இவங்கெல்லாம் எப்படி சொல்ல மனசு வரும்? இல்லை, அதாவது இந்த உண்ட வீட்டுக்கு 2 செய்வாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாருமே என்னன்னா சுயநலம் இருக்கும் எல்லாருக்குமே. ஆனால் இப்படி மொத்த உருவமாக இருப்பதை நம்ம பார்க்க, ஒரு இடத்துலையாவது மனசாட்சிக்கு பயந்து ஒரு உண்மையை சொல்லுவோமா மாட்டோமா? ஆமாம், கண்டிப்பாக. 200% போய் இதைத்தான் நீங்கள் மக்களுக்கும் செய்ய போகிறீங்க. நீங்கள் ஒன்று வந்த உடனே என்ன செய்ய போகிறீங்க? இதே துரோகத்தை, சொன்ன வாக்குறுதிகளை நீங்கள் நிறைவேற்றுவீங்களா? அப்போ மக்கள் வந்து இன்னைக்கு என்ன நிம்மதியான பெருமூச்சு என்னைக்கு தெரியுமா? புரட்சி தலைவியோடைய பிறந்தநாள் அன்னைக்கு அம்மா கட்சி கொடியை அறிமுகப்படுத்தினாங்க பாருங்க. அன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஒரு பெருமூச்சு விட்டாங்க. ஏன்னா அம்மா வரமாட்டாங்க, சின்னம்மா வரமாட்டாங்க, கட்சியெல்லாம் வைக்க மாட்டாங்க, இப்படிங்கிற ஊடகங்கள் மூலமாக எவ்வளவு பொய் பிரச்சாரங்களை செஞ்சிருக்கிறாங்க. இவர்களே செய்தார்கள். நீங்கள் எதிர்கட்சி செய்ய வேண்டாம், நீங்கள் திமுக செஞ்சாங்கன்னு சொன்னால் ரைட், எதிரி நம்ம பேசலாம். ஆனால் இவர்களே கூட இருந்தவர்களே, இவர்களால் நன்மை அடைந்தவர்கள், இவர்களால் பதவி அடைந்தவர்கள், இவ்வளோ பேரும் செஞ்சது என்ன? முதுகுலையும் மார்பிளையும் குத்தி அவ்வளவையும் தாங்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் ஒரு வார்த்தை சொன்னாங்களா? ஒன்றுமே இன்னைக்கு வரைக்கும். இன்னொரு விஷயம், அவரால் தான் சொல்கிறாரு, பழனிசாமின்னு பேரை கூட சொல்லலை. யாரையும் குறிப்பிட்டு புண்படுத்துவதற்கு அவர்கள் விரும்பவில்லை. அப்போது இன்னைக்கு ஒரு கட்சி ஆரம்பித்தோடனே நான் என்ன கேட்குறேன், சரி தாய் வந்து புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் வந்து அரசியலை விட்டு ஒதுங்கி இருந்தாங்க, இப்போ வந்திருக்காங்க, நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? உங்களுக்கு நீங்கள் தான் தைரியமான ஆளாச்சே. அந்த வடிவேலு கேட்குற மாதிரி நீங்கள் தான் தைரியமான ஆளாச்சே, சொல்லு போட்டியில் பார்ப்போம். அப்போ நீ என்ன பண்ணுற? பயத்தினால என்ன உனக்கு வந்து இப்பவே உன்னுடைய தோல்வி பயம் வந்து உன்னை ஆட்கொடு. ஏன்னா நீ செஞ்ச துரோகம் உன் கண் முன்னாடி நிற்குது. அதைத்தான் திருப்பி நீங்கள் வரணும். அதை மாற்ற முடியாது. சரி, நம்ம பேசுவோம், நம்ம நிறைய பேச போகிறோம். இப்போ ஐயா நீங்கள் இருங்க, நான் கார்ஃப்ரி ஐயாட்ட ஒரு கேள்வி கேட்டு. கண்டிப்பாக. ஐயா, அந்நாளில் சகல மக்களும் கேட்பார்கள், ஆண்டவரே உம்மை நீர் என்னை அறியவில்லையா? ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே அநேக அற்புதங்களை இந்த பூமியில் நாம் செய்தோமே. ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே சாத்தான்களை ஓட்டினோமே, நீர் என்னை அறியவில்லையா என்று கேட்போம். அதற்கு இயேசுவாகி அவர், அக்கிரமக்காரர்களே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று நான் மறுதளிப்பேன். 1000 அர்த்தங்கள் புரிந்தது. யூத மக்கள் செய்கின்ற அநியாயத்தை விடுதலை செய்வதற்காகத்தான் மரியனுடைய வயிற்றிலே பிறந்தார் சத்தியவாளன். இன்னும் பெருங்கோடிக்கணக்கான மக்கள் அவருடைய 2ஆம் வருகை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதில் ஒரு பேராயிரத்தில் நான் வசனங்களை மட்டுமே சொல்லக்கூடியவன். அந்த உள்ள அர்த்தத்தை சொல்லுங்கள், அப்புறம் நான் ரவிசங்கர் ஐயா போகிறேன். அதாவது அதனுடைய ரகசியம் அர்த்தம் என்னன்னா, அவருடைய பெயரை சொல்லி, அதாவது இயேசுடைய பெயரை சொன்னா பிசாசு ஓடினது, வியாதிகள் விலகினது. அது கேளுங்க. அதே போல இப்போ எடப்பாடி எடுத்துக்கிட்டிங்கன்னா, சின்னம்மா 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 அழுதுலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கூவத்தூரில் தேம்பி 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 கண்ணீர் வடிய வடிய கண்ணெலாம் வீங்கி அவ்வளவு பண்ணி திடீர்னு அவரு யார் திண்டுக்கல் சீனிவாசன் இப்படி எழுப்புறாரு, காலுக்குள்ளோடி ஓடுறாரு திடீர்னு. ஆமா, அவர் இப்படிலாம் கை வைக்கிறாரு, இப்படி பார்க்குறாரு, என்ன திடீர்னு ஒரு ஆள் கீழே போகுதுன்னு. அப்போ இப்படிலாம் ஒரு டிராமா. இதுதான் இது வந்து மக்கள் வந்து பேப்பாங்க, ஓஹோ இப்படிலாம் நடந்திருக்கும். அது எல்லாருக்கும் தெரியும், மறக்காதுங்க. இந்த சீன் வந்து மக்கள் தான் எல்லாரும் பார்க்குறாங்க. இல்லை, இந்த சீன் வந்து மறக்கவே மறக்காது. அப்புறம் உலக வரலாற்றுல இது ஒரு புதுசு. அம்மா இறந்த பிறகு அப்படியே எல்லாரும் குனிஞ்சு நின்னாங்க மதுசூதனன் தலைமையில். அப்போ 19 இடத்துல தான் யாரு? எடப்பாடி பழனிசாமி. அவர் வந்து ரோல்லே கிடையாது, ரோல்லே கிடையாது.
அவர் வந்து அதாவது குருட்டடியில் லாட்ரி சீட்டு போல கிடைச்சிட்டு அதனால தான் அவருக்கு ஆளுமை தன்மை இல்லை. அதாவது உங்களுக்கு இந்த கட்சியை வந்து ஆளுமையாக நடத்துறதுக்கு அதுக்கு ஒரு தாளந்து ஒரு திறமை வேணும். அது அவர்கிட்ட இல்லை. இன்னைக்கு இல்லாட்டி எல்லாரையும் கலத்தி விடுவாரா? சரி, ஆளுமை தன்மை இல்லைன்னா அங்கே போய் உட்காந்துட்டு 25 தான் தருவேன், 22 ரூபா தருவேன், 32 கேட்டா 20 தான் தருவேன். இப்போ எதுக்கு டெல்லிக்கு போயிருக்காரு? அதுதான் கேட்குறேன். உங்களுக்கு தெரியுமா? 25 தருவேன்னா ராஜாமே இருக்கணும், அவங்களாம் வந்து பண்ணிக்கணும். இதுவரைக்கும் அமித்ஷா வந்து ஒரு தடையாகிலும் இவர் தான் முதலமைச்சர்னு அவர் வாயில சொல்லலை, எடப்பாடி தலைமையில் ஆட்சின்னு சொல்லலை. நல்லா புரிஞ்சிருங்க, இவர் தான் கூட்டணி தலைவர்னு இதுவரைக்கும் அமித்ஷா சொல்லவில்லை. அவன் சொல்றாரு, அவர் இவரை மாதிரி எத்தனை பேர் ஆனா இவர் சொல்லிக்கிட்டாரு, இல்ல நான் தான் கூட்டணிக்கு தலைவர். யதார்த்தமா சொல்றேன், 18 மாநிலங்கள் ஆட்சி, எவ்வளவு பெரிய சாணக்கியன், ஆடுற மாட்டை ஆடி பாடுற மாட்டை பாட்டி, இந்த ராமராஜ மாதிரி நசுக்கணுமோ அதுவும் தெரியும், எப்படி நசுக்கணுமோ அதுவும் தெரியும். அது கொஞ்சம் விரைவில் நடக்குமோ? இல்ல, தேர்தல் முடிஞ்ச உடனே நான் ராஜபக்சே தான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். ராஜபக்சே, ஆமா சொன்னீங்களே. ஆமா, அதை சொன்ன அதை ரிப்பீட். அதாவது ராஜபக்சே அவருடைய ஆளுமை மக்களுக்கு பிடிக்காதனால கொந்தளிச்சு எழுப்பி வீட்டில் உள்ள ஜன்னல் கதவு எல்லாம் ஃப்ரிட்ஜ் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டான், கலத்திட்டு போயிட்டான். ஆமா, அவரு கள்ள தோணியில ஓடி எப்படியோ தப்பிச்சு வேற நாட்டுக்கு போயிட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் ராஜபக்சேவோட நிலைமை எப்படி இருக்கு? ராஜபக்ச மட்டும் இல்ல, மஹிந்தா ராஜபக்ஷ, 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 பசில் ராஜபக்ஷ, அந்த வரலாறு எனக்கு தெரியும். சரி, அது எதனால வந்துச்சு? அத்தனை 1000 பேரை ஒரே நேரத்தில், லட்சம் பேரை அந்த ஒரு ஓரத்தில் முக்கி கொண்டு போய் ஈவு இறக்கலாம பச்சை பிள்ளைகளையும் பெண்களையும் சுட்டு கொலை பண்ண, அது மறக்கவே செய்யதில்லை. ஆமாங்க, அதோடைய பிரதிபலிப்பு தாங்க. அதுல ஒரே ஒரு வார்த்தை பாருங்க, அதனுடைய பிரதிபலிப்பு. அதாவது பாவத்தின் இல்லைங்க, அது துரோகத்தின் செயல், பாவம் இல்ல, துரோகம். ஏங்க, அந்த மக்களை ரத்த கொன்று குவித்த அந்த முள்ளிவாய்க்கால், அந்த அந்த அத்தனை பேருடைய உயிர் போகும்போது எவ்வளவு கண்ணீர் வடிச்சிருப்பாங்க. இதே போலதான் இன்றைக்கு இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் 1.5 கோடினாங்க, இப்போ 2 கோடிக்கு அவ்வளவு பேருடைய வயிற்றச்சலையும் சாபத்தையும் கோபத்தையும் எடப்பாடியார் அனுபவிக்க போறார். இன்னொரு 10-20 நாளைக்கு. ரெண்டாவது வரும் பேசுவோம், நிறைய நேரம் இருக்கு. திரு ரவிசங்கர் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார். ரவிசங்கர் ஐயா, இப்போ நம்மளுடைய 2 பேருமே வேற ஒரு ஆங்கிள். நீங்க ஒரு செப்பாலஜிஸ்ட், யூ ஹாவ் அ லாட் ஆஃப் ஸ்கில், நாட் ஓன்லி இன் எக்கனாமிஸ்ட் பட் ஆல்சோ எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. சொல்லுங்க சார். நான் வந்து இதை எந்த ஆங்கிள் இப்போ எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா, தேர்தலை அனௌன்ஸ் பண்ணியாச்சு, டேட்டு கொடுத்தாச்சு. ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல். அதுக்கு முன்னாடி என்னைக்குள்ள இந்த மந்த் எண்டுக்குள்ளே நாமினேஷன்லாம் ஃபைல் பண்ணணும். ஃபைல் பண்ணி முடித்ததுக்கப்புறம் 23rd ஏப்ரல் எலெக்ஷனுக்கு அப்புறம் May 4th கவுண்டிங். இப்போது யார் யார் கான்டெஸ்ட் பண்ணுறாங்களோ, ஒரு சைடு டிஎம்கே கூட்டணி 25 கட்சிக்கு மேலே அதில் இருக்காங்க. அவங்க இதில் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபைனலைஸ் ஆகிடுது, தொகுதி பங்கீடெல்லாம் முடிந்து விட்டது. மீதி இருக்கிறது விசிகே, சிபிஎம். அவங்க 6ங்கிறாங்க, 7ங்கிறாங்க, இவங்க 5 கொடுக்குறேங்கிறாங்க, அது வேற விஷயம். இப்போ நடந்துகிட்டு இருக்கு அந்த பக்கம். ஆமாம், ஆனால் இந்த இடத்துல இது வரைக்கும் இன்னும் எவ்வளோ சீட்டுன்னே தெரியாது. மெயின் பார்ட்டி பிஜேபி அப்படின்னா இவங்க முதல்ல 40 கொடுனாங்க, 30 கொடுனாங்க, இப்போ இவங்க 27 கொடுக்குறேங்கிறாங்க. இன்னும் தெரியவில்லை, இன்னும் தொகுதி பங்கீடு முடியவில்லை. தொகுதி பங்கீடு முடிந்ததுக்கப்புறம் எந்தெந்த தொகுதியில் நிற்கணும் அதுவும் இழுபறி இருக்கு. அது பெரிய பிரச்சனை. எங்கேயாவது கொண்டு தள்ளி விட்டா அது பிரச்சனை வரும். எக்ஸாக்ட்லி. இதை தாண்டி பிஎம்கேக்கு ஏற்கனவே 17 சீட்டு கொடுக்குறேன் அப்படின்னாங்க, ஒரு ராஜ்யசபா சீட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பிஎம்கே பொறுத்த வரைக்கும் அவங்க 17க்கு ஒத்துக்க போகிறாங்களா? அஃபிஷியலாக இன்னும் எந்த கட்சிக்கும் தொகுதி பங்கீடு முடியவில்லை. ஸோ அப்போ இந்த மாதிரி பார்க்குறச்ச டிஎம்கே கூட்டணியை பார்க்குறச்ச இந்த என்டிஏ கூட்டணி அப்படிங்கிறது இட்ஸ் லேகிங் பிஹைண்ட், பின்னாடி தான் போயிட்டுருக்கு. என்றைக்கு நீங்கள் பேசி முடிக்க போகிறீங்க, என்றைக்கு வேட்பாளர்கள் இது அறிமுகப்படுத்த போகிறீங்க, என்றைக்கு அவங்க நாமினேஷன் ஃபைல் பண்ண போகிறாங்க. ஸோ ஆல்வேஸ் இது இன் பிட்வீன். இன்னைக்கு பியூஷ் கோயல் வரதா இருந்தது, வரல. அவர் அதுக்குள்ள இவர் வந்து டெல்லிக்கு போயிருக்காரு. எடப்பாடி அவர்கள் டெல்லிக்கு போயிட்டு அங்கே என்ன பேச போகிறீங்க? என்ன பேச போகிறோம் சார், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இல்லை. தொகுதி பங்கீடு இவங்க தமிழ்நாட்டில் 27 கேட்குறாங்க, 30 கேட்குறாங்க, நாங்கள் இவ்வளோ தான் கொடுப்போம் அப்படின்னு. ஆனால் அமித்ஷா போடுற கணக்கே வேறு. அவர் போடுற கணக்கு என்னென்னா டூ ஆர் டை. எங்கள் இது எய்ம் திமுக கட்சியை ஆட்சியை விட்டு அனுப்ப வேண்டும். இந்த 2026
திமுக மறுபடியும் வரக்கூடாது அப்படிங்கிறது என்டிஏ கூட்டணியோட நோக்கம். ஸோ இப்போ என்டிஏ கூட்டணியில் இப்போ ஏஐஎம்கே ஆகட்டும், எடப்பாடி பழனிசாமி அவர்களோட இது ஆகட்டும், மற்ற எல்லா கட்சிகளுமே டிஎம்கே கூட்டணி வெளியேறும். அதுக்கேற்ற மாதிரி கிவ் அண்ட் டேக் காம்ப்ரமைசிங் இது இருக்கணும், கொடுத்து பெறணும். ரவிசங்கர் சார், இப்போ அந்த கூட்டணி இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க, இப்போ சொல்லுங்கள். ஸோ இந்த காம்ப்ரமைஸ் இருக்கணும். எல்லாருடைய நோக்கமும் திமுக இப்போ ஆட்சியில் இருக்கவங்கள 2026 வெளியில் அனுப்பணுங்கிறீங்க. சரி, இதில் எல்லாமே என்ன விட்டாங்க அப்படின்னா, இவங்க சசிகலா அம்மையார் அவங்க இருக்காங்க, ஒரு செல்வாக்குள்ள ஒரு இவங்க, அவங்களுக்கு சதர்ன் ஸ்டேட்டு இதையும் தாண்டி மற்ற இடத்த இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இவர் பேராயர் சொன்ன மாதிரி மற்ற எல்லா இடத்துலையுமே அவங்களுக்கு செல்வாக்கு இருக்குது. அப்போது அவங்களை ஏன் இதுவரைக்கும் நீங்கள் உள்ளே கொண்டு வரவில்லை? அவங்கள உள்ளே கொண்டு வந்தால் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இந்த திமுக ஆட்சியை வெளியே அனுப்ப வேண்டும் என்று. அதை பற்றி அவங்களுடைய இது எவ்வளோ இருக்கும், அவங்க மூலம் உங்களுக்கு எவ்வளோ தொகுதி ஜெயிக்க முடியும்? இதில் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். அதாவது யாரையுமே நீங்கள் லேசாக எடை போட்டு விட முடியாது. அவங்களுக்கு செல்வாக்கு கிடையாது, இவங்களுக்கு கிடையாது. ஏனென்றால் 2006 எலெக்ஷனை பற்றி பேச விரும்புகிறேன். 2006 எலெக்ஷனில் டிஎம்கே ஜெயிச்சு வந்தாங்கன்னா என்ன, 96 சீட்டு தான் மைனாரிட்டி அரசு. அந்த 96 சீட்டை வச்சுட்டு யாருக்கும் ஆட்சியில் பங்கு கொடுக்காம ஆட்சியில் இருந்தாங்க. அப்போது விஜயகாந்த் அப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்கார். விஜயகாந்த் கட்சியை ஆரம்பித்து 234 தொகுதியிலையும் விஜயகாந்த் கான்டெஸ்ட் பண்ணார். 6% ஓட்டு வாங்கினார். ஒரே ஒரு தொகுதியில் தான் ஜெயிச்சார், விருத்தாச்சலம். ஆனால் அப்புறம் அதில் என்ன சொல்ல வரீங்க? ஆனால் அந்த 2006 எலெக்ஷனில் 80 தொகுதி அசம்பிளி கான்ஸ்டிடியூவன்சி ஏடிஎம்கேக்கு அவர் விழ வேண்டிய வாக்கை பிரித்தெடுத்தார் விஜயகாந்த் 80 தொகுதியில். அதனால் 2006 ஏடிஎம்கேக்கு விழுந்த ஓட்டு கிடைச்ச சீட்டு 66 தான். ஸோ எந்த ஒரு கட்சி அவங்க எப்படி பிரிக்க போகிறாங்க? இப்போது இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்னீங்க, இந்த எலெக்ஷனை பொறுத்து விஜய் அவர் உள்ளே வந்திருக்கார். ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி சீமான் அவர் கன்சிஸ்டன்ஸாக 6-7-8% எடுத்துக்கொண்டிருக்கு. ஆனால் அவருடைய ஒரே இது கூட்டணிக்கு நாங்கள் போக மாட்டோம் சார். அவர் ஏன் கூட்டணிக்கு போறாரு? அதான் சொல்கிறேன், அவர் தனி ஒரு இதில் கூட்டணிக்கே நீங்கள் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அவர் அப்படியே இருப்பார். விஜய் உள்ள வந்து எவ்வளோ பிரிப்பார் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக நிறைய இதெல்லாம் பார்த்தேன் சர்வே. இதில் அதில் இம்பார்ட்டண்ட்டாக சில சர்வேயில் அவங்க கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா, விஜய்க்கு செல்வாக்குன்னு பார்த்தால் 18 24 வயசு ஒரு குரூப், அவங்க நேரடி 40% விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேங்கிறாங்க. 24 35 வயது உள்ளவங்க 35% விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேங்கிறாங்க. அந்த மாதிரி விஜய்க்கு இவங்க சொல்கிறது 20 வரும் 25 வரும் நானெல்லாம் எடுத்துக்க மாட்டேன் சார். ஒரு ஃபஸ்ட் டைம் உள்ளே வந்திருக்காங்க. எந்த ஒரு கட்சிக்கும் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த்துன்னு ஒன்று வேணும் சார், பூத்து மேனேஜ்மெண்ட். அதை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு என்னுடைய ஒப்பீனியனில் அந்த அளவுக்கு இப்போ ஆரம்பித்த கட்சிங்கிறதுனால பூத் லெவல் மேனேஜ்மெண்ட் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த்து அந்த அளவுக்கு இல்லை. அதனால் இவங்க எதிர்பார்க்குற மாதிரி 20%, 25%, 40% எடுத்து ஆட்சியை அமைக்க போகிறோங்கிறது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியனில் கொஞ்சம் முடியாது அப்படிங்கிறது தான் என்னுடைய இது. ஆனால் ஓட்டை இவரால் பிரிக்க முடியும் கண்டிப்பாக. இந்த ஓட்டு திமுக ஓட்டு மட்டும் இல்லை, என்டிஏ கூட்டணி ஓட்டையும் பிரிக்க முடியும். இப்போது இவங்க சசிகலா அம்மையார் அவங்களே இவங்களை யாருமே இப்போது ஏன் நீங்கள் உள்ளே கொண்டு வர அது கொஸ்டின் கேட்டேன். அவங்களையும் உள்ளே கொண்டு வந்திருக்க வேண்டும் அப்படின்னு. சரி, இப்போ இவங்க தனியாக நின்னாங்கன்னா, இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி விஜயகாந்த் இவங்க 80 கான்ஸ்டிடியூவன்சி ஓட்டை பிரித்தார். அதனால ஏடிஎம்கே 2006 தோற்றுது. இவங்களுக்கு செல்வாக்குள்ள இவங்க சசிகலா அம்மையார் அவங்க எந்த தொகுதியிலும் எவ்வளோ ஓட்டு பிரிப்பாங்க அது ரொம்ப முக்கியம். எவ்வளோ தொகுதியில் ஜெயிக்க போகிறாங்க அதுவும் ரொம்ப முக்கியம். அதை வந்து நீங்கள் எல்லாருமே உட்காந்து நாங்கள் இவங்களை ஆட்சியை விட்டு நிற்க போகிறோம் திமுக கழகத்தை, அது மட்டும் போராதுங்க. எவ்வளோ சீட்டு எங்களுக்கு வேணும் பேசிகிட்டு இருக்கோம், அது மட்டும் போராது. எல்லாரையும் உள்ளே கொண்டு வந்தீர்களா சசிகலா அம்மையார்? இப்போ இவங்களை சொல்கிறாங்க, அவங்கள உள்ளே கொண்டு வந்தீங்களா? இது முக்கியம். ரெண்டாவது பேசுவோம். பரமேஸ்வரன் சார், கேள்வி என்ன கேட்க, என்ன நடக்கும்? ஒரே கூத்து நடக்க போகுமா? தமிழ்நாட்டுடைய எலெக்ஷனுக்கு அப்புறமே ஒரு டிசென்ட், அதாவது என்ன சொல்கிறது, குழப்பம், ஒரு கன்ஃபேபுலேஷன் that could happen among the political wings. அப்படி வாய்ப்பு இருக்குது, சொல்ல முடியாது. என்ன பார்க்குறீங்க?
இல்லை, இப்போது ஏற்கனவே வந்து என்டிஏ அலையன்ஸ் திமுக இரண்டு ஒரு பெரிய மோதல் இருக்குது. சரி, நடுவில் நாம் தமிழர் ஒரு பக்கம் இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் விஜய் வராரு. இதெல்லாம் வந்து ஒரு எதிர்க்கட்சி அந்த மாதிரியான இதில் பார்க்கலாம். ஆனால் இன்னைக்கு புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் எடுத்திருக்கிற ஸ்டாண்டும் கட்சி தொடங்கி இருக்க நிலைமையும் பார்த்தா அதிக பாதிப்புங்கிறது ஏடிஎம்கேக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு இல்லையா? எல்லாருக்கும் பாதிப்பு இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் ஏடிஎம்கேக்கு அதிக எடப்பாடி தலைமையிலான குரூப், எடப்பாடி அணிக்கு. அப்போ சின்னம்மா அவர்களுடைய பலம் என்ன அப்படிங்கிறது இன்னைக்கு தெரிஞ்சு போச்சு. எப்படின்னு சொன்னா, முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க மதுரைக்கு அந்த பக்கம் இருந்தா ஒரு 20 தொகுதி 10 தொகுதி அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு சின்னம்மா அவர்கள் எந்த தொகுதியில் நின்னாலும் அறுதி பெரும்பான்மையோடு ஜெயிப்பாங்க, அவர்கள் கைகாட்டும் வேட்பாளர்கள் ஜெயிப்பாருங்கிறது உறுதியான உடனே இன்னைக்கு எல்லாருக்கும் பயம் கிளம்பிட்டு இருக்குது. திமுகவுக்குமே பயம் வந்திருக்கு. ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த பாதிப்பு அதிகம்தான் இருக்கும். இவர்கள் வந்து முதல்ல அவங்க நினைச்சாங்க ஏதோ சொல்கிறாங்க வரமாட்டாங்க, செல்றாங்க செய்ய மாட்டாங்க, சொல்கிறாங்க இவங்க வந்து அதெல்லாம் உறுதியாக எந்த நிலைப்பாடும் எடுக்க மாட்டாங்கங்கிற விமர்சனங்கள் தொடர்ந்து சின்னம்மா பேச ஆரம்பிச்சதுலேருந்தே தமிழ்நாடு முழுவதும், அதாவது அந்த சார்பு நிலை ஊடகங்கள் இதே தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம தொடர்ந்து நடுநிலையாக சின்னம்மா அவர்களுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பையும் தெளிவாக நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கோம். அது ஜெயா ப்ளஸ் மட்டும்தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குது. ஏதாவது ஒரு இடத்துல கூட்டம் நடந்தது காட்ட சொல்லுங்கள், உள்ளுக்குள்ளே பேசினதை. 2 பேர் போகிறாங்க, முதலமைச்சரை பார்க்குறாங்க வர்றாங்க, ஒருத்தர் போகிறாரு எடப்பாடியை பார்க்குறாரு வர்றாரு. ஆனால் டிரான்ஸ்பரண்டாக இவ்வளவு பேரையும் கொண்டு போய் மக்கள் முன்னிலையில் நிப்பாட்டி இவங்கெல்லாம் எங்கள் கூட ஆதரவில் இருக்காங்க, இவங்கெல்லாம் வந்து நிற்கிறாங்க. அப்போ இவங்கெல்லாம் யார்? மக்களுடைய பிரதிநிதிகள். மக்களுடைய, அதாவது கீழ்மட்ட லெவல்லேருந்து ஒரு சாதாரண ஒன்றியம் வட்டம் எல்லாருமே இன்னைக்கு. அப்போ எல்லாரும் போய் சொல்கிறாங்கன்னா என்ன விஷயம்? ஒரு தலைமை இருக்குது, ஒரு ஆளுமை இருக்குது. இவங்களுடைய ஆளுமையை வந்து ஏற்கனவே கிட்டத்தட்ட 33 வருடங்களில் 20 வருடம் இவங்களுடைய ஆளுமையை தனியாக பார்த்துட்டாங்க. அப்போ இந்த ஆளுமை வேண்டும், இந்த ஆளுமை அடுத்தவங்கள்ட்ட இல்லைங்கிறது அதிலேயே புரிஞ்சு போச்சு. இது நிரூபிக்கப்பட்டது, ப்ரூவன் ரெக்கார்டு. எக்ஸாக்ட்லி. அதை வந்து நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு சொன்னால் உங்களுக்கு என்ன ரெக்கார்டு இருக்குது? ஒண்ணுமே இல்லையே. நீங்க முதலமைச்சர் கேண்டிடேட்டா நின்று ஜெயிச்சிங்களா? முதல் கேள்வியே அங்க அடிபட்டு போயிடுச்சு. முதலமைச்சர் கேண்டிடேட்டா எடப்பாடி நின்று அந்த தேர்தலில் ஜெயிச்சாரா? எங்க ஜெயிச்சாரு? 11 தடவை தோத்துருக்கா மனுஷன். அப்புறம் 12வது தோல்வி இப்போ ரெடியா காத்துக்கிட்டு இருக்கு. தேவையில்லாம ஒரு, அதாவது புரட்சி தலைவர் அவ்வளோ பாடுபட்டு வளர்த்த கட்சி, புரட்சி தலைவி கவனித்த கட்சி, புரட்சி தாய் வந்து அவ்வளோ தூரம். இன்னைக்கு வரைக்கும் அவன் சின்னம்மா சொல்றது என்ன? இந்த கட்சியை ஒருங்கிணைத்து திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும். அதுதான் காமன் அஜெண்டா. அதுதான் அவங்களுடைய எப்பவுமே கொள்கை. வந்து அந்த இடத்துல அவங்க எந்த இடத்துலயும் காம்ப்ரமைஸ் ஆகல. ஓபிஎஸ் மாதிரி டிஎம்கே சப்போர்ட் பண்ணல. அப்போ இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆளுமைக்கு நீங்க ஏன் மரியாதை கொடுக்கல? உங்களை என்ன கேட்டாங்க? சொத்துல பங்கு கேட்டாங்களா? இன்னைக்கு ஒன்னு அடையாளப்படுத்திருக்கிறது யாரு? அது மட்டும் இல்ல, அதிமுகவில் எந்த இது வேணும்னு சொல்லலையே. நீனே உட்கார்ந்து கொண்டு யாருன்னு தெரியாத ஒரு மனுஷனை கொண்டு வச்சு, அப்படித்தானே? ஆமா, பெரிய குளத்துல ஐயா சாதாரணமாக இருந்தாங்க, ஐயாவை கூட்டு வந்து, ஐயோ நல்ல மனுஷன் பழனிசாமி இல்லை ஓபிஎஸ், இதெல்லாம் அவர்களால் வந்தது தானே. நீ அம்மா இறந்த உடனே யார் என்னது சண்முகம், என்ன சண்முகம் அது, என்ன சண்முகம்? சிவி சண்முகம். சின்னம்மா எங்க அம்மா தான் வரணும் சொன்னாரு. இல்ல ரெக்கார்டு சார். அதப்புறம் உதயகுமார், ஆர்பி உதயம், அவரே வந்து ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுத்தாரு. இன்னைக்கு எல்லாரும் ஏன் இப்படி எல்லாம் நரம்பெற்ற நாடு, பாக்கெட்ல படமே எடுக்க மாட்டேன்னு இருந்தாரு, ஏன் இப்படி பேசுகிறார்கள்? இவ்வளவு நன்றி கெட்டத்தனமாக ஏன் மாறி போன? இல்ல எதை பார்த்து நீங்க பேசுறீங்க? இல்ல எதற்காக பயப்படுறீங்க? இல்ல என்ன இதுல வந்து நீங்க அடிமைகளா போய் உட்கார்ந்துருக்கீங்க? அடிமையா இருக்கணும்னா கூட அதுக்கு ஒரு தகுதியான தலைவர் வேண்டாமா? அது சரி. அந்த தலைவர் குட்டுப்பட்டாலும் மோதிர கையால குட்டு பண்ணணும். சின்னம்மா சொல்றது செஞ்சீங்கன்னா அது மக்கள் நலனுக்காக எடுக்கக்கூடிய முடிவுகள் தானே தவிர சொந்த நலனுக்கு. இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறது எதுக்குங்க அவருக்குங்க? நான் ஏற்கனவே நம்மளுடைய விவாதத்திலே சொல்லியிருக்கேன். இனிமே அவர்களுக்கு என்ன வேண்டும்? புகழ் வேண்டுமா? என்ன வேண்டும்? எல்லாத்தையும் நிறைவா பார்த்தவங்க, பதவி கொடுத்து கூட வேண்டாம்னு சொன்னவங்க. அவங்களே அவங்களுடைய பேட்டியில் இருக்காங்க, என்னை போய் பாருன்னு சொன்னதுக்கே நான் வேண்டாம், எனக்கு ஏன் கொடுக்குறீங்கன்னு கேட்டாங்க. ஒரு கவுன்சிலராக கூட அவங்க இருந்ததில்லை. இருக்க முடியாதா? இருந்தது கிடையாது. ஆனாலும் பாருங்க, அவர்களின் மீது புனையப்பட்ட வழக்கு எந்த ஒரு அரச பதவியிலும் இல்லாத ஒரு தனி மனுஷி மீது புனையப்பட்ட வழக்கு. ஒரு கவுன்சிலரும் இல்லை, ஒரு எம்எல்ஏவாகவும் இல்லை, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எதுலேயுமே இல்லை. இப்போ ஆனால் வேண்டுமென்றே கூட இருந்த ஓபிஎஸ்க்கு துணை முதல்வர் கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு எடப்பாடியார் வந்தாரா? அதை அப்படி இருந்திருந்தா, சின்னம்மா நினச்சிருந்தா அப்பவே ஏதாவது பதவி வாங்கியிருக்க முடியுமா? முடியாதா? மொத்த கண்ட்ரோலும் அவங்க தான் வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க.
எல்லாரையும் நல்ல விதமா மக்களுக்கு என்னென்ன திட்டங்கள் எங்கெங்க போய் சேரணும் அப்படிங்கிறத கரெக்டா மானிட்டர் பண்ணி பண்ணிட்டு இருந்தாங்க. செல்வி ஜெயலலிதாவே சில விஷயங்களை மட்டும் பேசுவார், மீதி உள்ளதை அவர்கிட்ட பேசிக்கொள்கள். எல்லாமே எனக்கு சொல்லியிருக்காங்க எல்லா விஷயம். எப்படி கூட்டணி ஒரே நேரத்தில் போயஸ் கார்டன் மாடியிலும் பேசுவார்கள், கீழேயும் பேசுவார்கள். ரெண்டு பேரும் அறிய முன்னாலே தொலைக்காட்சியில் செய்தி வந்திருக்கிறது. இதையெல்லாம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதெல்லாம் நடந்ததா பொய்யா? உண்மைதானே? இவ்வளவு பெரிய ஆளுமை, இவ்வளவு பெரிய கரிஷ்மா. நம்ம வந்து இதை எதையுமே ஃபேப்ரிகேட் பண்ணி சொல்ல ஃபேப்ரிகேட் பண்ண தேவையில்லையே. நடந்தது மக்களுக்கு தெரிந்தது, இன்னைக்கு வரலாற்றில் இருக்குது. என்னைக்கு வேணா நீங்க எடுத்து பார்த்துக்கலாம், பார்க்கலாமே. அப்போ ஒரு ஒரு என்ன சொல்றது, அதாவது ஒரு உச்ச நிலையில இருந்தவங்களை நீங்க வந்து ரொம்ப உதாசீனப்படுத்துறீங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து தனி கட்சி ஆரம்பிக்கணும், உங்களுக்கு எதிராக போக தேவையில்லை. அதற்கான தேவை ஏற்பட வைத்தது இவர்கள் தான். நிர்பந்தப்படுத்தி தன்னை நம்பக்கூடிய லட்சோப மக்களுக்கு செய்யணுங்கிறதுக்கு கைகள் கட்டப்பட்டிருக்குது. ஏன்னா இன்னைக்கு ஆட்சி, அதிகாரம், பதவி இருந்தால் மட்டுமே தான் மக்களுக்கான திட்டங்களை செய்ய முடியும். நீங்க அதை நீங்க செய்ய மாட்டேங்கிறீங்க. செய்ய சொன்னா அதுக்கு உண்டான ஒரு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறீங்க. பேசுவோம். ரெண்டாவது ஐயா காட்ஃப்ரே நோபல், உங்களுடைய கருத்துக்கள் சிறப்பாக இருக்கிறது. தற்போது தமிழகத்தினுடைய விவகாரங்களை குறித்து நீங்கள் எந்த கருத்து வேணாலும் பேசிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ வந்து அதிமுக படுதோல்வி அடைய போகுது. அது வந்து தீர்க்க தரிசனம் முன்கூட்டியே நான் சொல்றேன். இவங்கெல்லாம் கனவு கோட்டையில மிதக்குறாங்க. யாரு? எடப்பாடியார் கம்பெனி. ஆமா, இவங்க எல்லாரும் கனவு கோட்டையில மந்திரி, அந்த அமைச்சர் அந்த அமைச்சர் கனவு கோட்டை இருக்காங்க. நமக்கு டேடி இருக்காங்க, அமித்ஷா டேடி இருக்காங்கன்னு சொல்லி, மோடி டேடி இருக்காங்கன்னு சொல்லி இவங்க எல்லாம் பெரிய கனவு. இவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு இது இருக்குது. மோடி நினைத்தால், அமித்ஷா நினைத்தால் வாக்கு மெஷினை கூட திருக்கிடுவாங்க. நம்ம அந்த குறுக்கோளிலேயே வந்துடலாம், அப்படியே இருக்குது. நான் அது ஃபேக்காக சொல்லலை, இப்படிலாம் பேசுகிறாங்க. அவங்ககிட்ட தான் எல்லாமே இருக்குது. தேர்தல் ஆணையமே அவங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. எல்லாமே அவங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அவங்க நினச்சா வாக்கு மெஷினை கூட மாற்றிடுவாங்க. நம்ம அமைச்சரவையில் உட்காந்துடலாம், முதலமைச்சர் உட்காந்து கனவுல இருக்காங்க. இது நடக்கவே நடக்காது. இது இன்னொரு 30-40 டேஸ் தானே, கண்டிப்பாக இது நடக்காது. படுதோல்வி அடைய போது எல்லாரும் காரி துப்புற அளவுக்கு ஒரு 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 கீழ்மட்ட இடத்துக்கு போகிறாரு. அது மாத்திரம் இல்ல, அப்ப பெரிய குழப்பம் வந்துருமோ எலெக்ஷனுக்கு அப்புறம்? குழப்பம் மக்கள்கிட்ட வருது. இங்க பெட்ரோல் டீசல் 200 ரூபாய் போயிட்டு இருக்கு. பழனிசாமி கம்பெனி, அத பழனிசாமி கம்பெனிலாம் செதறி ஓடுறாங்க. இதுக்கு மெயின் காரணம் யார்? நம்ம ஆர்பி உதயகுமார் தான். எப்படி? ஆர்பி பச்சோந்தி. இந்த ஏன்னா அதை பத்தி தனியே சொல்றீங்க. பச்சோந்தி ஏன்னா அவர் நடந்துகிட்ட விதம், சின்னம்மா நீங்க தான் அந்த முதலமைச்சரா வரணும்னு சொன்னதே அவர் தான். கரெக்ட் தான். அதுக்கப்புறம் மானம் கட்டு போய் அங்க காலில் விழுந்து கிடக்காரு. அங்க வந்து இவருக்கு சரியான மரியாதை கிடைச்சிருக்கா? கவுண்டர்களுக்கு தான் மரியாதை. தங்கமணி, வேலுமணி இடத்துக்குள்ள இவங்க யாராவது உள்ள போக முடிஞ்சா? அது சொல்லுங்க. போல அவங்க ஜாதி அரசியல் பண்றாங்க, கவுண்டர் அரசியல். ஏடிஎம்கே ஒரு சிறந்த கட்சி அம்மா இருக்கிற காலத்துல. எல்லாருக்கும் ஒரு நிமிஷம், இந்த திராவிட இயக்கம் எம்ஜிஆரை மலையாளி என்றார்கள், ஜெயலலிதாவை பிராமண பெண் என்றார்கள். அவர் ஒரு அவர் எப்போதும் பிராமண பெண்ணாக நடந்தது. எப்போ சொன்னார் பாருங்க, திராவிட தாயாக இருந்தால் எல்லோருக்கும் நீதி. ஆமாடா, நான் பார்ப்பன பெண் தான், அதுக்கு என்ன? வாயை அடைத்து கொண்டார்கள். நடந்ததா? உண்மை இல்லையா? உண்மையா? எவ்வளவு பெரிய கேவலம் பாருங்க. ஒரு மனுஷியை, ஒரு மனுஷனை, நீங்கள் இருக்கிறீர்கள், நீங்கள் ஒரு சமூகத்தில் பிறந்தது உங்கள் குற்றமா? நான் ஒரு கொள்கை ஏற்றுக்கொண்டது என் குற்றமா? இதுதான் அவர்கள் திமுகவின் நடவடிக்கை, கேவலப்படுத்துறது. இதில் இன்னொரு காரியம் நான் சொல்றேன். அம்மா காலத்தை வந்து பேலன்ஸ் பண்ணாங்க. அதாவது டாப் மோஸ்ட் இல்ல, இந்த ஜாதி அந்த ஜாதி ஈக்குவலா பேலன்ஸ். டாப் மோஸ்ட். ஆமா, எல்லாரும் சொல்றாங்க. பாருங்க, கவுண்டர் கட்சி தான் அது. கவுண்டர் கட்சி. நான் ஓப்பனா மீடியால சொல்றேன். வேலுமணி, தங்கமணி யாரு? வலதுகை இடதுகை. ஏன் அந்த இடத்துல ஒரு யாரு அவர் பேர் ஆர்பி உதயகுமார் வைக்க? வேலுமணியும் தங்கமணியுமே இப்ப முணங்கிட்டு கிடக்காங்க. இல்ல, இப்ப வேலுமணி கையில கேளுங்க. இப்ப அடுத்தது யாரு? அமித்ஷா ஜி, மோடி ஜி வேலுமணி கையில எடுக்க பாக்காங்க. மொத்தத்துல இதை சின்ன படமாக்கி. உங்களுக்கு என்னமோ பெருசா டெலிகிராம்ல நியூஸ் இந்த மாதிரி சொல்றீங்க, கையில் எடுக்க போறாங்க, வேலுமணி எடுக்க போறாங்க. இதே வேலையா இருக்கும்ல, எல்லா கதையும் தெரியும்ல. அப்படியா? ஆமாங்க, மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. உண்மையா தான் சொல்றேன். சரி, உண்மையா தான் நடக்கிறது தான். அதாவது பிஜேபியுடைய கான்செப்ட், அதிமுகவை ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும், திமுக பிஜேபி என்று வர வேண்டும். இதற்கிடையில கடவுளால் அனுப்பப்பட்டு தான் விஜய் வந்து இந்த கனவெல்லாம் உடைக்கிறார். அதாவது பிஜேபி முழுசும் தமிழகத்தை ஆளுகை பண்ணு தான் உள்ள வந்தது. இப்படிதான் ஒவ்வொரு ஸ்டேட்லையும் நடந்துட்டு இருக்கு. இவர் திடீரென்று விஜய் என்று ஒரு உருவம் வந்த பிறகு இது எல்லாமே உடையுது. இவங்க நினைச்சாங்க விஜய் வந்து தலித்து கிறிஸ்தவ ஓட்ட பிரிப்பாரு, நம்ம ஏறி ஈஸியா அரியணையில் உட்காந்துக்கலான்னு. விஜய் வந்து எடப்பாடி மகனே மித்துனே விஜய்க்கு ஓட்டல் போட்டுருவாரு, அப்பாவுக்கு போடாம. எல்லார் வீட்டுக்குள்ளேயும் ஒரு ரசிகர் இருக்கான்.
விஜய் இப்படிதான் ஒரு படம் தான் நடக்குது. படம் இல்ல, படம் முடிஞ்ச பொட்டியை தட்டணும். இல்ல தட்டுனாலுமே இது நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது கேளுங்க. சில அப்போ தெரியாது ஐயா, உங்களுக்கு தெரியும் திருச்செந்தூர் தொகுதியில் ஜெயிச்சிரும் பொட்டியை தட்டினா என்னடா அவ்வளோ இலையா இருக்குமா, ஒருத்தன் என்னடா அவ்வளோ சூரியனா இருக்குமா. அப்ப இவனுக்கு அவரெல்லாம் குழப்பம். அது மாதிரி விஜய்னு கிடக்கு, பொட்டியை தட்டணும். இல்ல என்னுடைய ஆலோசனை ஒரு நிமிஷம் என்னுடைய ஆலோசனைனா, விஜய் வந்து என் தலைமை கீழே என்ன வந்து இல்ல ஒரு நிமிஷம் கூட்டணி கட்சிங்கிறார்ல, இதுல விஜய் ஒரு புத்திசாலியா இருந்தா இந்த கடைசி மினிட்ல இவர் நினைக்கிறதெல்லாம் காங்கிரஸ் பெருசா நினைச்சிருக்காரு, எல்லாரும் இங்க அணைச்சு சின்னம்மா எல்லாத்தையும் உள்ள அணைச்சு கொண்டு போனா நிச்சயமா ஆட்சி மாற்றம் வந்துடும். திமுக வராது. ரெண்டாவது பேசு, இடைவெளி வந்துட்டு தொடருங்க ஐயா. அதான் இது இப்போ வந்து இந்த விஜய் வந்து சிந்திக்கணும். பெரிய கோபுரத்தை தான் பிடிப்போங்கிறதுலாம் போயிட்டு காலை வாரி காங்கிரஸ்காரங்க இவரை மிதிச்சு அங்கே ஒரு 3 சீட்டை வாங்கிட்டு போயிட்டாங்க, ஒரு MP சீட்டை வாங்கிட்டு போயிட்டாங்க. விஜய்னு பயங்காட்டி திமுக வாங்கிட்டு போயிட்டாங்க. இப்போ விஜய் செய்ய வேண்டிய புத்திசாலித்தனம், சின்னம்மா எல்லாரும் நினைச்சு டாக்டர் கிருஷ்ணசாமி உள்ள கொண்டு வந்து ராம்தாஸ் ஐயாவை உள்ள கொண்டு வந்து திரும்ப ஒரு மெகா கூட்டணி உருவாயிடும். நீங்க ஈஸியா நினைக்கிறாதீங்க. அப்படி எல்லாரும் இன்னும் நிறைய கட்சிகள் இருக்கு, எல்லாரும் அவங்க தான் 25 கட்சி சேர்க்க முடிஞ்சா திமுக இன்னும் சேர்க்க முடியும். எல்லாரும் எடுத்து இப்போ பாருங்க, இந்த இது கம்யூனிஸ்ட்லாம் இழுபறியில் இருக்குது, இன்னும் இவர்கிட்ட வரல. விடுதலை சிறுத்தை யார் அவர் திருமாட்டன்னு வரவே இல்லை, அவங்க பிரச்சனையில் இருக்குது. இந்த நேரம் வெளிப்பா எல்லாரும் ஒருங்கிணைந்து பழையபடி ஒரு கூட்டணி வந்தா வெற்றி பெற்றுங்க. திமுக வரக்கூடாது. அதான் சின்னம்மாவுடைய விருப்பம், அதிமுகவுடைய விருப்பம், அனைத்து தொண்டர்களுடைய விருப்பம், பொதுமக்களுடைய விருப்பம். இனி வந்தா 5 வருஷத்துக்கு அவ்வளவுதான், செத்துது பிச்சை எடுக்க வேண்டியதான். இல்ல பிச்சை எடுக்கணும், மக்கள் பிச்சை எடுக்க வேண்டியதான். கடன் இவ்வளவுங்க. அதாவது 72 இருந்து ஒரு நிமிஷம் ஒரே ஒரு 72 இருந்து அம்மா காலம் வரைக்கும் 2021 வரைக்கும் 3 லட்சம் கோடி இருந்துச்சு. அவ்வளவுதான். அதுக்கு இப்போ 10 லட்சம் கோடி ஒரே வருஷத்துல, அந்த 5 வருஷம் ஆட்சியில 10 லட்சம் கோடி. இப்போ அன்றைக்கு ஒரு 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்களா டொனேஷன், கிஃப்ட் பெண்களுக்கு கொடுத்துருக்காங்களா, இந்த 5000 ரூபாய்க்கு 4000 கோடி கடன் வாங்கியாச்சு. இப்படி தொடர்ந்து கடன் வாங்கினா எல்லாரும் ரோட்டுக்கு போயிடுவோம். அதனால எல்லாரும் மீதமுள்ள எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்து, சின்னம்மா எல்லாரும் ஒன்றிணைந்து ஒரு முழு பலன் அடைய வேண்டும். 5 மாடுகள் ஒன்றாக இருக்கும்போது ஒரு சிங்கத்தால் எதிர்த்து வர முடியாது. இந்த நேரம் ஒரு ஐக்கியத்தை விஜய் அவர்கள் வந்து அது மனசில் வச்சு இந்த கடைசி கிளைமேக்ஸில் ஒன்றிணையணும். இணைந்தால் அதிமுக என்கிற ஒரு தீய சக்தியை நாட்டை விட்டு துரத்தலாம், திமுக என்கிற ஒரு தீய சக்தியையும் தமிழ்நாட்டு அதிமுக தீய சக்தியில் எடப்பாடி தலைமையிலான அதிமுக அதான் இப்போ அவங்க கையில் தானே இருக்குது. சரி ரைட் ஐயா சொல்லுங்க சார். விஜய் now it is too late. ஓகே, இவர் ஆரம்பத்தில் கட்சி ஆரம்பித்து என் தலைமையை ஏற்றுக்கொண்டு யாரெல்லாம் வருகிறீர்களோ எல்லாரும் வாங்க, நான் தான் சிஎம்னாங்க. எந்த கட்சியும் இது வரைக்கும் போகல. இப்போ வந்து விஜய் ஏற்றுக்கொண்டு, இப்போ சசிகலா அம்மையார் விஜய்கிட்ட போய் இது பண்ணாங்க கிடையாது, அவங்களுடைய லெவலே வேறு. ஓகே, விஜயோட அவங்கெல்லாம் போய் சேர மாட்டாங்க. காங்கிரஸ் போயிருந்துன்னு வச்சுங்க, மேபி திமுக கூட்டணிக்குள்ளே ஒரு சலசலப்பு ஏற்பட்டு கம்யூனிஸ்ட்டு விசிகே போயிருக்கலாம், தெரியாது. ஆனால் காங்கிரஸ் 28 சீட்டை வாங்கிட்டு டிஎம்கே கூட்டணியில் தொடர்றாங்க. அந்த மாதிரி இருக்கிறது சிபிஎம், கம்யூனிஸ்ட், சிபிஐ முடிஞ்சிருது 5 சீட். சிபிஎம் இப்போ 6 கேட்டுட்ருக்காங்க, இவங்க 5 கொடுத்துட்டு முடிந்து போயிடும். யாரும் இப்பொழுது விஜய் கட்சியில் போய் சேருவதற்கு டூ லேட் நவ். காலம் போயிடுது, டூ லேட். ஓகே, அதனால் ஆனால் விஜயோட தாக்கம் என்னை பொறுத்துக்கு ஆரம்பத்தில் முதல் கட்டத்தை சொன்ன மாதிரி விஜயோட தாக்கம் இருக்கும். அதில் வந்து அந்த ஒரு சர்வே ரிப்போர்ட்டில் அவன் என்ன சொல்கிறாங்க, விஜய்க்கு எவ்வளோ ஓட்டு விழுகின்றதோ அந்த ஓட்டில் 31% டிஎம்கேவுடைய ஓட்டு. ஓஹோ, 31% அவருக்கு எவ்வளோ 50 எவ்வளோ ஓட்டு விழுறதோ அந்த ஓட்டில் 31 10 லட்சம் ஓட்டுனா 3 லட்சம் ஓட்டு, 3 லட்சம் ஓட்டு திமுக விடுது. ஆமாம், எக்ஸாக்ட்லி. அந்த மாதிரி டிஎம்கே என்டிஏ கூட்டணி, எம்டிஏ கூட்டணி, ஏடிஎம்கே எடப்பாடி அவர்கள் அவங்க தான் அவங்க சொல்கிறது அந்த சர்வேல 19%. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 10 லட்சம் ஓட்டில் 2 லட்சம் ஓட்டு ஏடிஎம்கே இது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ விஜய் பிரிக்க போகிறார். இந்த மாதிரி பிரிக்கிறதுனால கண்டிப்பாக எந்த ஒரு கட்சியும் ஏடிஎம்கே டிஎம்கே கண்டிப்பாக ஜெயிச்சிட போகிறோம் முடியாது, தெரியாது. உங்களுக்கு எவ்வளோ ஓட்டு இருக்குது, ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர். அந்த பயத்தில் தான்
0.43% வச்சிருக்க பிரேமலதாவை கொண்டு உள்ள எடுத்து எக்ஸாக்ட். இப்போ அதுதான் பிரச்சனை. யாரு நம்ம தொல் திருமாவளவன் கேட்குறாரு, நான் உன் கூட இருக்கேனப்பா, மதவாதங்களும் இருக்கக்கூடாது, சாதிவாதம். எனக்கு 6 அவங்களுக்கு 8+1 இப்போ பேச்சு ஓடுது, போக வாங்க ஓடிட்டு. ஸோ ஆக மொத்தம் நான் இவங்க யாருமே இப்போ உட்காந்து விஜய் கட்சிகள் பயத்தில் இருக்காங்க. ஆமா, அது மட்டும் ஒன்று முடிச்சிடுறேன். ஸோ இது ஓவராலாக நீங்கள் பார்க்குறச்ச என்ன பார்க்கணும் அப்படின்னா, திமுக சார் நீங்கள் எவ்வளோ 25 கட்சி 30 கட்சி ஒரு கட்சின்னு வச்சுருந்தா கூட ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் ஏற்கனவே ஆட்சியில் இருக்கவர் மீது லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம் இது வரை நிமிஷம் முடிச்சு சார். இல்லை 5% இருக்கும். ஆமா, 4வது இருக்கும். 5 இல்லை சார், மினிமம் 7%. நம்ம 4 போடுவோமே. ஓகே, அந்த மாதிரி வரும் பொழுது உங்களுக்கு ஓட்டு விடாது, அதுதான் பிரச்சனை. எவ்வளவு பெரிய ஸ்ட்ராங்கா இருந்தாலும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது இவங்க இன்னும் டைம் இருக்கு. என்டிஏ கூட்டணிக்கு சசிகலா அம்மையாரை நீங்க உள்ள கொண்டு வர போறீங்களா? அவங்க மூலம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேல்யூ ஆட் ஆகும் அதை நீங்க பாருங்க, யோசிங்க. தட் இஸ் மை பாயிண்ட். ஐயா பரமேஸ்வரன் நிறைவு கருத்து. அதாவது புரட்சிச்சார் சின்னம்மாவுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டால் என்டிஏ கூட்டணிக்கும் தமிழ்நாட்டில் வாக்குகள் அப்படியே சிந்தாமல் சிதறாமல் கிடைக்கும். மேலும் எடப்பாடியார் அணியில் இருக்கவங்களும் இவங்களுடைய தலைமையோடைய பலம் தெரிந்தவர்கள். ஏன்னா ஒரு கட்சியோடைய பலம்ங்கிறது தலைவனை பொறுத்தது, தலைவன் தலைவி அப்படிங்கிறோடைய ஆளுமையை பொறுத்தது தான். இன்றைக்கி திமுகன்ற ஒரு பெரிய இரும்பு கோட்டையாக நிற்கிதுன்னா அது கலைஞர் ஏற்படுத்தி கொடுத்தது. அதிமுகங்கிறது புரட்சி தலைவியும் புரட்சி தலைவரும் ஏற்படுத்தி கொடுத்தது. அந்த வழியில் வந்துக்கிட்டு இருந்தது. இன்றைக்கி இவ்வளவு சிதறி போயிருக்கிறது காரணம் தலைமையோடைய இது இல்லைங்கிறது எல்லாருக்குமே தெரியுது. அப்போ மீண்டும் அந்த அனுபவம் பெற்ற ஒரு தலைவி வரும்போது அவர்களை ஏற்று அவர்களுக்குரிய மரியாதையை கொடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலை சந்தித்தார்கள் என்றால் மீண்டும் தீய சக்தி திமுக வராது. இதை இழந்தார்கள் என்றால் அவர்களுடைய தலையில் அவங்களே மண்ணள்ளி போட்டுக்கிறாங்க. இதை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு வாய்ப்பு உங்களுக்கு 1 நிமிடம் எடுத்துக்கொள்ளுங்க ஐயா. அதான் என்னுடைய கடைசி இந்த வார்த்தை என்ன சொல்கிறேன், இந்த நேரம் இன்னும் டைம் இருக்குது, இன்னொரு 2-3-4 days டைம் இருக்குது. இதில் அந்த தீய சக்தி திமுக வரக்கூடாதுன்னு விரும்புகிற விஜய் மற்றும் அதே போல் உள்ள கட்சிகள், எடப்பாடி என்கிற துரோகி வரக்கூடாது என்று விரும்புகிற கட்சிகள் எல்லாரும் ஒன்றிணைய வேண்டும் என்பது என்னுடைய பிரதான கருத்து. இந்த கிளைமேக்ஸில் நடக்கிறது தான் உண்மையான ஒரு மாற்றம். இந்த 2 தீய சக்தி எடப்பாடி, தீய சக்தி திமுக, இந்த 2ஐயும் தோற்கடிக்க வேண்டிய மீதமுள்ள கட்சிகள் ஒன்றிணைந்து நிச்சயமாக ஆட்சி அமைக்க முடியும். இது நடக்கும், சாத்தியம். இதற்கு மற்ற கட்சி தலைவர்கள் யார் தாவேகா தலைவர் எல்லாரும் அதுக்கு ஒருங்கிணைந்து வர வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. பொதுமக்கள் இதை விரும்புகிறார்கள், ஒரு மாற்றத்தை விரும்புகிறார்கள். இந்த 2 பேரும் வரக்கூடாது என்பதில் மக்கள் முழு விழிப்புணர்வோடு இருக்கிறாங்க. அது இந்த தேர்தலில் நிச்சயம் வெளிப்படும். எந்த ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்டாலையும் கணிக்க முடியவில்லை யார் வெற்றி பெறுவார் என்று, ஒருவராலும் கணிக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு கிரிட்டிக்கல் உண்மைதான். அது உண்மைதான். நேயர்களே, இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு புதுமையாக இருக்கும். நாங்கள் எப்பவுமே ஒரு செயற்கைத்தனமாக நிகழ்ச்சிகளை எப்போவும் நடத்துறதில்லை. அது எனக்கு ஒத்த விஷயமாகவும் இல்லை. எங்களுடைய நண்பர்களாகவும் எங்களுடைய உறவுகளாகவும் தான் எங்களுடைய விருந்தினர்களை நாங்கள் அழைக்கிறோம். அவர்களுக்கு மாறுபட்ட பார்வை. இங்கே பாருங்கள், 2 பேரும் என்டிஏ கூட்டணியில் இணைய வேண்டும் என்றார்கள். நம்முடைய பேராயர் அவர்கள் விஜய் சின்னம்மா அவர்கள் எல்லாம் இணைய வேண்டும் என்கிறார். ஆனால் இது அவர்களுடைய தனிப்பட்ட கருத்து, இது எங்களுடைய கருத்து அல்ல. ஒவ்வொருவருக்கும் ஒரு பார்வை உண்டு. இந்த அடிப்படையில் ஜெயா ப்ளஸ் இன்னும் நிறைய விஷயத்தை பேச போகிறது. ஒரு பெரிய அளவிலான எமது தொலைக்காட்சியினுடைய இந்த விவாதம் என்பது ஒரு கதைத்தல் தான், திணிப்பு அல்ல, ஒரு கதைத்தல். உள்ளம் எதை சொல்கிறதோ அதை பேசலாம். இந்த அளவுக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்திலே ஜனநாயகம் கிடையாது, உலகத்தில் எங்கேயும். இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு கலந்து கொண்ட பேராயர் டாக்டர் காட்ஃப்ரே நோபல் அவர்களுக்கு நான் உளப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய எங்களுடைய அரசியல் விமர்சகரும் பொருளாதார நிபுணர் கண்ணியத்துக்குரிய ஐயா ரவிசங்கர், அதே போன்று தேசிய ஜனநாயக மக்கள் கட்சியினுடைய கண்ணியத்துக்குரிய தலைவர் ஐயா பாபு பரமேஸ்வரன், உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி. நேர்களே, இந்நிகழ்ச்சியிலிருந்து நான் உங்களோடு விடைபெறுகிறேன். மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான், ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.